டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. மலச்சிக்கலுக்கு எந்த ஒரு பக்க விளைவுமின்றி இயற்கையான தீர்வு. ராஜ்லாக்ஸ் கேப்சூல். தொடர்புக்கு 9600426500. தற்போது நம்மோடு ஸ்ரீதரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். 1 minute, I am not audible. திரு ஸ்ரீதரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் இப்போ பார்க்குறோம், நீங்கள் இதில் ரொம்ப தொடர்ந்து உங்களுடைய பாயிண்ட்ஸை சொல்லிட்டு வரீங்க. வி ஆர் அப் டு சம்திங் பிக் அப்படின்றத இப்போ இல்லை, டே 1 ஆஃப் பஹல்காம் அட்டாக்லேருந்து நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. அப்படி இருக்க இந்த அட்டாக்குடைய நம்மளுடைய ரெஸ்பான்ஸ், இந்த ரெஸ்பான்ஸ் ஒரு கேலிபரேட்டட் பெர்ஃபெக்ட்லி பிளான்ட் அப்படின்றத எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாங்க. த மேக்னிடியூட் அப்படின்றது வேற மாதிரி ஒருத்தராலும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வார் ட்ரில்ஸ்லாம், இந்த டிஃபென்ஸ் ட்ரில்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம டைரக்ட்லி அஃபிஷியலி அனௌன்சிங் அண்ட் வார் அகெயின்ஸ்ட் ஆர் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் டு ரீக்ளைம் POK அப்படின்லாம் பலரும் கான்ஸ்பிரசி தியரிஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்க இந்த அட்டாக்குக்காக தான் அது ஒரு இதாக நம்ம பண்ணோமா, ஒரு ஏமாற்றக்கூடிய விஷயமாக இந்த ட்ரில்ஸ்ன்றதை அனௌன்ஸ் பண்ணோமா, இல்லை உண்மையாலுமே ட்ரில்ஸுக்கான தேவைகள் இன்னும் இருக்கிறதா பாகிஸ்தானின் பதிலடியை எதிர்பார்த்து? ட்ரில்ஸ் இன்னும் இருக்கு. ஐ மீன் அது இன்னும் தேவைப்படும். அது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம 2005 அப்புறம் அந்த லிஸ்ட்லாம் கூட நம்ம அப்டேட் பண்ணாம தான் இருந்திருக்கோம். ஸோ அது அப்டேட் எப்படியுமே பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு நாட்டுக்கும் ஒரு தற்காப்பு அப்படிங்கும்போது ஒரு ட்ரில்ஸ் அப்படிங்கிறது தேவைப்பட்டு தான் இருக்கும். அது அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நடக்கிறது நல்லது தான். அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்டீங்க கேலிப்ரேட்டட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கேட்டீங்க. ஆமாம், இது கேலிப்ரேட்டட் ரெஸ்பான்ஸ் தான் இன்னி வரைக்கும். அதாவது இந்த அட்டாக்ல இது கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஆகியும் நம்ம இன்னும் ஒரு மிலிட்ரி டார்கெட் அப்படின்னும் ஒரு சிவிலியன் டார்கெட்டும் நம்ம டார்கெட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் டெரரிஸ்ட் கேம்ப் தான் நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அங்கே ஒரு சில ஹை வேல்யூ டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய டெரரிஸ்ட் ஏதோ மூவ்மெண்ட்ஸ் இருந்ததுனால நம்ம ஒரு சில டார்கெட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான போன வாட்டி லாஸ்ட் நம்ம எவிடன்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ இந்த வாட்டி எவிடன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. சேட்டலைட் இமேஜரியாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி. பட் இதில் நம்ம கேலிப்ரேட்டட் ரெஸ்பான்ஸில் நிறைய விஷயம் நம்ம ஏன் நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும், எப்போ நடக்கும்னு தெரியாது. அதுக்கு ஒரு சில காரணங்களும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போயிட்டு லாஸ்ட் டைம் ஒரு டெரரிஸ்ட் கேம்பை இதுக்கு முன்னாடி நடந்த 2 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீரில் 2 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லையும் we never crossed international border except for அந்த ஆஸ்ட்ரிக்ல பாலக்கோட்டில் மட்டும் ஒரே ஒரு இடத்துல போட்டு நம்ம அந்த இது மட்டும் பண்ணிட்டு வந்தோம். அது இட் இஸ் a message to அந்த பக்கத்தில் நம்ம போட்டுட்டு வந்தோம். இட் இஸ் ஆன் அக்ராஸ் த இன்டர்நேஷனல் பார்டர். அதுவே ஒரு மெசேஜ். பட் ஆனால் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் இது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது POJKல தான் நம்ம வச்சிருக்கோம். ஃபோக்கஸ் அங்கே தான் இருந்தது. ஒரு இது மட்டும் அந்த பக்கம் போயிட்டு இருந்தோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஐபியை தாண்டி பஹாவல்பூர் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல மெயினாக ராஜஸ்தானை தாண்டி காஷ்மீர் பஞ்சாப் விடுங்க, இப்போ நம்ம ராஜஸ்தானை தாண்டி இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பார்டர் ஏரியால நம்ம போய் அடிச்சுட்டு வந்துருக்கோம். அது ஒரு சாதாரணமான விஷயம். ஏன்னா இதுல நிறைய அதாவது பாகிஸ்தான் எதை நம்பிட்டு உட்காந்துருந்தாங்க, அதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிருக்கு. இந்த அவங்களது முழுசா பாத்தீங்கன்னா சைனீஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் HQ-9 அப்படின்னு சொல்லுவாங்க, அது கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த டைமிங்லயே என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க இந்த எஸ்கலேஷன் அந்த காலிபிரேஷன்ல என்ன சொல்லலாம் அப்படின்னீங்கன்னா, எஸ்கலேஷன் டைரக்டா அவங்க தான் நியூக்ளியர் சொல்லிட்டு இருந்தாங்க, தவிர நம்ம நியூக்ளியர்லாம் போகவே இல்லை. இப்போ நம்ம அவங்களை அசிங்கப்படுத்தியிருக்கோம், அவங்கள அடிச்சிருக்கோம், நமக்கு தேவையானது பண்ணியிருக்கோம். ஆனா அவங்க அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ரெஸ்பான்ஸ் இதோட கடுமையாக தான் இருக்கும். அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் தான் இன்னைக்கு நடக்கிற அந்த மீட்டிங்.
ட்ரில் எல்லாமே அது சம்பந்தமா தான் இருக்கு. அப்புறம் டைமிங்கை பத்தி கேட்டீங்க. டைமிங் வந்து 2 விஷயத்துல மெயினா பேஸ் பண்ணிருக்கு. ஒண்ணு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, பட் பாகிஸ்தான் வந்து ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி, அதாவது அந்த உக்ரைன் போருக்கு நிறைய வந்து அம்யூனிஷன் வந்து வித்திருக்காங்க. ஓகே, அந்த வித்துடுற ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு தேவையா இருக்கு. அவங்களால ரேம்ப் அப் பண்ண முடியல அந்த ப்ரொடக்ஷன் வந்து அவங்களால ரேம்ப் அப் பண்ண முடியலங்கிறதுனால எனக்கு தெரியல அவங்க எஸ்கலேட் பண்ணுவாங்களான்னு. அப்படியே எஸ்கலேட் பண்ணாலும் யார் அம்யூனிஷன் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அவங்க பாத்தீங்கன்னா எல்லா அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து காஷ்மீர் பார்டருக்கு தான் கொண்டு போறாங்க. ராஜஸ்தான் பார்டர், நம்ம ராஜஸ்தான் ஒட்டி இருக்கிற இந்தியா பார்டர் இருக்கோ, ஐ மீன் இந்தியாவோட ராஜஸ்தான் சைட் பார்டர் இருக்கோ, இந்தியாவோட குஜராத் சைட் பார்டர் இருக்கோ, அவங்க கொண்டு வரல. அது என்ன ரீசன்றது தெரியல. இன்னொரு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா வி டைம்ட் இட் வெரி வெல். அந்த என்னன்னா இந்த சிந்த் பலுச்சிஸ்தான்ல வந்து இன்னில இருந்தோ நாளையில இருந்தோ இந்த பிளாக்கேட் நடந்துட்டு இருக்கு, ஸ்டார்ட் ஆக போகுது, நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா வந்து இன்னில இருந்து வந்து ஹைவேல மட்டும் நடந்துட்டு இருந்தது, இப்ப ரயில்வேஸ்க்கும் கொண்டு வராங்க. அவங்க வந்து என்னன்னா ஒரு கெனால் ப்ராஜெக்ட் சம்பந்தமா அவங்க அந்த பிளாக்கெட் பண்றாங்க. இப்போ இதனால என்ன நமக்கு அப்படின்னா, பலுச்சிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ரயில்வே லைன் வந்து ஏற்கனவே பிளாக் அடிச்சு, ஹைவேல ஏற்கனவே அங்க பலுச்சிஸ்தான்ல அவங்க வந்து எந்த இதுவும் மூவ்மெண்ட்டும் ஜாஸ்தி பண்ண விடாம பண்ணிருக்காங்க. மாஸ் மூவ்மெண்ட்ஸ், ட்ரூப் மூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியாம அவங்க தவிக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப சிந்துல இருந்தும் நம்ம வந்து கடல்ல வந்து ஃபியூவல் வரும், அதை கொண்டு போயிட்டு பஞ்சாப்ல இருக்கிற ட்ரூப்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் முடியாது அவங்களால. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க மாட்டிருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல அவங்க எஸ்கலேட் பண்ணுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ அவங்க அந்த மாதிரி கன்வென்ஷனலா அவங்க எஸ்கலேட் பண்ணலன்னா, ஒரு வகையில இன்டர்னலா நம்ம நாட்டுக்குள்ள ஏதாவது தீவிரவாத இந்த மாதிரி இது பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதுக்குத்தான் வந்து சிஆர்பிஎஃப் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸோட லீவ் எல்லாம் கேன்சல் பண்ணி எல்லாரையும் டியூட்டிக்கு வர சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமா பார்டர்ல வேற ஏதாவது ஃப்ரண்ட், நீங்க சொன்ன மாதிரி பங்களாதேஷ் ஃப்ரண்ட்லயோ இல்ல வேற ஏதாவது ஃப்ரண்ட்லயோ அவங்க ஓபன் அப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ நடக்கிறதுக்கு உண்டான, இப்போ இம்மீடியேட்ல இப்போ நடந்திருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு. ஓகே, பாகிஸ்தான் வந்து ஒரு எஸ்கலேஷன் இருக்கும் அப்படின்னு சிலர்லாம் சொல்கிறாங்க. இதில் பாகிஸ்தானுடைய எஸ்கலேஷன் சம்திங் வந்து பாலக்கோட்டுக்கு அப்புறமே பார்த்தோம், இப்போ வரைக்கும் ஆனால் நடக்கலை. ஆனால் இன்னைக்கு நைட்டோ இல்லை அடுத்த நாளைக்கு நைட்டோ இந்த நெக்ஸ்ட் 36 hours ரொம்ப குரூஷியல் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் பலர் சொல்கிறாங்க. இதோட நீங்கள் ஒத்து வரீங்களா? பாகிஸ்தான் ஏதாவது ஒரு மிஸ்அட்வென்ச்சரை ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குன்றீங்களா? சார், பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து அந்த கண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப அந்த நாட்டை இறுக்கி அணைச்சிருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் தான். அவங்க அசிங்கப்பட்டிருக்காங்க. ஸோ அடிப்பட்ட சிங்கம் மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து பண்ணிதான் ஆகணும் அவங்களுக்கு. இல்லைன்னா அவங்க ஊர் மக்களே அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க. ஏற்கனவே வந்து பலுச்சிஸ்தான்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு, சிந்துல ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. கைபர் பக்துன்குவால பட்டான்ஸ் வந்து அவங்க தனியா கேக்குறாங்க. ஸோ பஷ்டூன்ஸ் அவங்க தனியா கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். அவங்க எது பண்ணாலும் அடி உண்டு. அதுக்கு ஒண்ணு அவங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா நம்ம வந்து அதுக்கு அடுத்த லெவல், அதாவது நம்ம செகண்டரி டெர்ஷரி டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லிஸ்டும் நம்ம கிட்ட ரெடியா இந்நேரத்துக்கு இருக்கும். அந்த இருக்கிற லிஸ்ட்ல வந்து பண்ணான்னா அந்த எஸ்கலேஷன் வந்து பாகிஸ்தான் ஆஸ் அ கண்ட்ரி அவங்களால சஸ்டைன் பண்ண முடியாது. அது வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணி கிளைம் டவுன் பண்ணாங்கன்னா அவங்க ஊர் மக்கள்கிட்ட ப்ராப்ளம் ஆகும். எஸ்கலேட் பண்ணாங்கன்னா நம்ம கிட்ட ப்ராப்ளம் ஆகும். இட் இஸ் அப் டு தெம். அவங்க தான் அந்த கால் எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்படி அவங்க எடுக்காம இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இன்டர்னலா நிறைய த்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப நக்சல்ஸ், அப்புறம் வந்து அவங்க சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ற நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய குரூப்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்டர்னல் இதுதான் நம்ம சொல்ல வந்த அந்த 2 front war அப்படின்னு சொல்லுவாங்க. சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா இன்டர்னலா இருக்கிற த்ரெட்ஸும் நம்மள இது பண்ணுவாங்க. அந்த த்ரெட்ஸை இப்போ வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் மேபி சிஆர்பிஎஃப் அந்த ட்ரில் அதெல்லாம் தயார் பண்றதுக்கு ரெடி பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த 36 hours கிடையாது. இப்ப பாகிஸ்தான் 36 hours எடுக்கலை அப்படின்னா
ஒரு லாங் டேர்ம்ல ஒரு பீஸ் அப்படின்னு இதனால மட்டும் நம்ம நார்மலா எடுத்துட்டு வந்த ஒரு பீஸ்க்கு வந்து ஒரு ஒரு காஸ்ட் நம்ம வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. கீப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோ. இதில் நம்ம பார்க்க வேண்டியது ப்ரொபகேண்டா வார்ஃபேர். நம்மளுடைய ரஃபேல்ஸை வந்து பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக அங்கே இருக்கிறவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு இங்கே ஒரு கிளாரிட்டி, நமக்கு ஓரளவுக்கு இருக்க கிளாரிட்டி என்ன அப்படின்னா, இந்தியா யூஸ்டு ஸ்கேல்ப் ஆஸ் வெல் அஸ் ஹேமர் மிசில்ஸ் த்ரூ ரஃபேல் போர் விமானங்கள் மூலமாக ஹேமரோடைய ப்ரிசைஸ் மிசில்ஸும் ஸ்கேல்ப் மிசில்ஸும் நம்ம யூஸ் பண்ணோன்றது புரியுது. இதில் சுக்கோயும் யூஸ் பண்ணதா சொல்கிறாங்க. நம்மளுடைய தாக்குதலுக்கு ஏதாவது தாக்குதல் பண்ணதில் ஏதாவது உங்களுக்கு ஐடியா கிடச்சதா, ரிப்போர்ட்ஸ் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்களா? ஏதாவது உங்களுக்கு இது கிடச்சதா? எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம், என்னென்ன அசட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்? சார் ஆக்சுவலி வந்து அது வந்து அஃபிஷியலா நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வர மட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து ப்ரொபகேண்டா பத்தி சொன்னீங்க. நம்ம யூஸ் பண்ணது வந்து நிறைய வந்து மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ். ஓகே, இது மட்டும் தெரிய வந்தது. பஹாவல்பூர்ல யூஸ் பண்ணதா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், மிசைல்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மிசைல் வந்து மேல டிராவல் ஆகி ஃபர்ஸ்ட் கீழே விழுந்த உடனே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரஃபேல் அடிச்சிட்டோம் அப்படின்னு. ரஃபேல் இன்வால்வ்டே கிடையாது. ஸோ அதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு சில ஊடகங்களும் சரி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஏதோ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க கூட பார்த்தேன். பட் ஓவரால் என்னன்னா, இந்த இடத்துல வந்து நிறைய அவங்க வந்து ட்ரோல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ISI யூஸ் டு ரன் ஹியூஜ் ட்ரோல் ஃபார்ம்ஸ். அந்த ட்ரோல் ஃபார்ம்ஸ் வந்து இன்னும் ஆக்டிவா இருக்கு. அந்த அவங்க இதுல வந்து இப்போ கொஞ்சம் நல்ல வார் மாதிரி ஒரு நல்ல சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா இன்டர்நெட் போயிடும் அவங்களதுல. அப்போ வந்து ப்ரொபகேண்டா அப்படிங்கறத அவங்களால பண்ண முடியாது. அவங்களுக்கு என்டையர் சிஸ்டம் அந்த ப்ரொபகேண்டால ஓடிட்டு இருக்கு பாருங்க. இப்ப கூட பாருங்க, நம்ம அடிச்சது ஃபுல்லா மிலிட்டன்ட் ஏரியா, டெரரிஸ்ட் ஏரியா. அவங்க பாருங்க குழந்தை இருந்துச்சு, குழந்தைக்கு அந்த நேரத்துல அங்க என்ன வேலை? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்றதுலயே அவங்க வந்து முரண்பாடா நிறைய விஷயங்கள் வெளில வரும். இதுல இருந்து நம்ம காப்பாத்திக்கணும்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்பாம இருக்கிறது நல்லது. அபிஷியல் விஷயங்கள் வரும். நம்ம வந்து நம்மளது வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் ஆனாலும் சரி, 10 ஏர்கிராஃப்ட் ஆனாலும் சரி, நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து அது வந்து மேண்டேட்டரி ஃபார் ரெகுலேட்டரி பர்பஸ். அது வந்து மேண்டேட்டரி, நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அப்படியே நம்ம ரிலீஸ் பண்ணலன்னா கூட வயர்லெஸ்ல வந்து அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும். இட் ஹாஸ் டு பி அவுட். ஸோ நம்ம வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம பொய் சொல்லவும் முடியாது. ஆர் சிஸ்டம் இஸ் வெரி ரொபஸ்ட். IAF பொறுத்த வரைக்கும், ஆர் ஃபார் தட் மேட்டர் டேங்க் லாஸ் ஆச்சுனாலும் சரி, எந்த லாஸ் ஆனாலும் சரி, ஆர் சிஸ்டம் இஸ் வெரி ரொபஸ்ட். அந்த மாதிரி எதுவும் மறைக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு இடம் கிடையாது நம்ம சிஸ்டம்ல. ஓகே, இதில் நம்ம ரஃபேலை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ரஃபேல் வந்து நம்ம சைடில் எப்படியோ அதே போல் அங்கே JF-10, அந்த JF-10 நம்ம ஷூட் பண்ணதாகவும் சில தகவல்கள் வருது. ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. பட் JF-10 உண்மையாலுமே சுட்டு வீழ்த்தப்பட்டதா இந்தியாவால்? ஆகாஷ் மிசைல்ஸால சுட்டு வீழ்த்தப்பட்டதா தகவல்? சார் அது வந்து இன்னும் கன்ஃபார்ம்டு நியூஸ் எதுவும் வரல சார். நானும் அந்த இது பார்த்தேன், நீங்க சொல்றது நியூஸ்லாம் பார்த்தேன். பட் அந்த JF-17 அப்படின்றதுல வந்து பண்ணி விழுந்ததா சொல்றாங்க. பட் ஆனா வந்து ஃபுல் டீட்டெயில் இன்னும் வரல. ஸோ வர்ற மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது. அஃபிஷியல் நியூஸ்க்கு சொல்றேன். ஓகே, இதில் நம்ம பார்க்குறோம், பிரதமர் மோடி அவர்கள் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்மி பிரசிடென்ட் முர்மு அவர்களை சந்தித்திருக்கிறார். பிரசிடென்ட் முர்மு அவர்கள் தன்னுடைய ஹிமாச்சல் பயணத்தை ரத்து செய்தார். பிரதமர் மோடி அவர்கள் தனது ரஷ்ய பயணத்தை ரத்து செய்தார். திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் தனது ரஷ்ய பயணத்தை ரத்து செய்தார். தற்போது கோஆர்டினேட்டட் அட்டாக் நடந்திருக்கிறது. அடுத்து பிரதமர் மோடி வந்து ஐரோப்பிய நாடுகள், நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்வதாக இருந்த பயணம் அவரும் ரத்து செய்திருக்கிறார். பிரதமர் மோடி, பிரசிடென்ட் முர்மு, வைஸ் பிரசிடென்ட் தங்கர் 3 பேருக்கும் உச்சக்கட்ட பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. வெளியூர் பயணங்களை தவிர்க்குமாறு உளவுத்துறை அவர்களுக்கு இன்டெல் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. இதில் தலைவர்கள் இவர்களுடைய பயணங்கள் ரத்து, இது போன்ற விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கறது? எல்லாமே வந்து ஒரு எஸ்கலேஷனா குறிக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம்
ட்ரில்ஸ், கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற ட்ரில்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிறது நல்லது. இது வந்து எல்லாமே, அதாவது அந்த பார்டர் ஃபோர்ஸ், பார்டர் ஸ்டேட்ஸ் சிஎம் லெப்டினன்ட் கவர்னர்ஸை கூப்பிட்டு பேசுறதா இருக்கட்டும், பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் திரும்ப லீவ்ல இருந்து திரும்ப கூப்பிடுறதா இருக்கட்டும், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி வந்து லீவ்ஸ் கேன்சல் ஆனதா இருக்கட்டும், எவ்ரிதிங் அது எல்லாமே வந்து ஒரு எஸ்கலேஷன் தான் குறிக்குது. கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும் என்ன இது பண்றாங்கன்னு. நமக்கு வந்து இமிடியேட்ல இந்த நிமிஷம் ஒரு கிளாரிட்டி இல்லை. அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் மேபி நம்ம அந்த விஷயம் வந்து எஸ்கலேஷன் அப்படிங்கறது வந்து தவிர்க்க முடியாதுன்னு தான் தோணுது இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஓகே, இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. எல்லையில் வந்து பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறி துப்பாக்கி சூட்டை மீண்டும் துவங்கியிருக்கிறது. காலையிலிருந்து நிற்காமல் இருந்தது, நடுவில் ஒரு கேப் விட்டதுல தரப்பு இப்போ ஹெவி ஆர்டிலரி மூலமாக எல்ஓசியில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை 9 இந்தியர்கள் எல்லையில் வந்து எல்லை கட்டுப்பாட்டு கோடில் எல்ஓசியில் உயிர் நீத்திருக்கிறார்கள். அப்பாவி மக்கள், அவர்களுக்கும் இந்த ஆர்மியை அவங்க கிடையாது, அவங்க ஆர்மி ஆர்மினா வேற. பட் ஆனால் அப்பாவி மக்களை குறிவைத்து பாகிஸ்தான் வந்து ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலை காலையிலிருந்து நடந்ததில் இப்போ வரைக்கும் 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நமது சைடில் நம்மளது ராணுவம் வந்து தக்க பதிலடியை கொடுத்து வருகிறது. சார், உங்ககிட்ட கேட்கணுன்றது, இதுல சர்வதேச அளவில் நம்மளுடைய பெர்செப்ஷன் 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அப்புறம் உயர்ந்தது. 2019 திட்டமிட்டு இந்தியா மீது பாலக்கோட் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா வந்து F-16 சுடல, இந்தியாவுடைய அபிநந்தன் போய் விழுந்துட்டாரு, இந்தியா 2 ஏர்கிராஃப்ட் இழந்துருச்சு. பாகிஸ்தான் சைடை பத்தி கேட்டா அது சொல்ல மாட்டாங்க. அங்க வந்து எத்தனை பேசஸ் அழிச்சோம், நம்ம 300 பேரும் நம்ம கிளைம் பண்ணோம், எத்தனை செல்போன் சிக்னல்ஸ் இருந்ததுன்றது வரைக்கும் நம்ம கிளியர் கட்டா எவிடன்ஸ் கொடுத்தோம். பட் ஆனா அது எதுவும் இல்லாம அவங்க ஃபாரின் டிக்னஸை கூட்டு வந்து பாருங்க வெறும் பில்டிங் மேல பாம்பு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்ரான்கான் கவர்மெண்ட் வந்து பண்ணதை பார்த்தோம். ஸோ அது போல இருந்தது பார்க்குறோம். இந்த முறை இந்த நரேட்டிவ் வார்ஃபேர்ல சர்வதேச அளவுல மோடி கவர்மெண்ட் ரொம்ப ப்ரிசைஸா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து 2 டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. ஒன்னு, நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட டெரிட்டரி, அது லீகலி பார்க்க போனீங்கன்னா பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து லீகலி இந்தியன் டெரிட்டரி. அதுலதான் நம்ம பண்ண வேண்டியதா இருந்தது. இந்த வாட்டி வந்து அண்ட் அதுல வந்து அவங்க என்ன வேணா சொல்லலாம் அப்படின்ற ஒரு அப்பர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருந்தது. ஆனா இந்த வாட்டி அது இல்லை. லாஸ்ட் டைம் வந்து நமக்கு இருந்த நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இப்போ இல்ல, நிறைய லயபிலிட்டிஸ் இப்போ இல்ல. இப்போ ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் எவிடன்ஸ் கூடன்னு கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க, நம்ம ஆளுங்களும் கேட்டாங்க, அந்த பக்கத்துல இருந்தும் கேட்டாங்க. ஆனால் நம்மளால அப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷனும் இருந்தது. ஏன்னா ஒரு சில டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணது வந்து we were under agreement. அது வந்து சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன். அந்த சேட்டலைட் இமேஜ் எல்லாம் வெளில முடியாம ஒரு இதுல இருந்தது. இந்த வாட்டி அந்த லயபிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. எல்லாரும் வந்து நம்ம வந்து இதுல தனியா இருக்கோம்னு நினைக்க வேண்டாம். நிறைய கண்ட்ரிஸ் நமக்கு வந்து மறைமுகமாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, ஓப்பனாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அந்த டூல்ஸா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், நமக்கு வந்து நிறைய ஹெல்ப் கிடைச்சிருக்கு. அதுவும் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து நம்ம வந்து நிறைய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, நம்மளோட எனிமீஸ் யாரு, நம்மளோட யார் வந்து ஜெனுவினா நமக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாங்க, யார் நமக்கு பண்றாங்க, எல்லா விஷயமும் நமக்கு தெரியுது. அது அந்த இதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து நேற்றுக்கு வெஸ்டர்ன் மீடியா வந்து 1 or 2 மீடியா ஹவுசஸ் தவிர பாக்கி எல்லாருமே தி சப்போர்ட்டட் அஸ். அந்த ஒரு இது வந்து நார்மலா வராது. நான் வெஸ்டர்ன் மீடியாவோட அப்ரூவலுக்காக சொல்லல. ஈவன் ஏன்னா ஒரு 2 நியூஸ் வேர் ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து மொத்தமா வந்து தப்பா உலகம் பூரா பரவும். ஆனா நம்ம கிட்ட அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கு. இன்னைக்கு நரேட்டிவ் வந்து நம்ம வந்து செட் பண்ணக்கூடிய ஒரு இதுல இருக்கும். அண்ட் நம்ம டைம் எடுத்தது 10 நாள் 12 நாள் ஆச்சு. 22ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் தேதி தான் நம்ம அட்டாக் பண்றோம். அப்படின்னும் போது இந்த இத்தனை நாள்ல நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க போயிட்டு பல கண்ட்ரிஸ் கிட்ட போயிட்டு எலாபரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நடக்குது. அது வந்து நம்ம சொல்லணுன்ற தேவையே கிடையாது. நம்மள அடிச்சா நம்ம போய் அடிக்கலான்ட்டு. பட் நோ, இது வந்து நம்ம வந்து ஒரு ஏன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது, உங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சேர்ந்து இருக்கு இதுல. ஏன்னா பாகிஸ்தான் வந்து அந்த உலகத்துல வந்து அந்த டெரரிசத்தோட ரூட் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை வந்து நான் எடுக்க போறேன், நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நீங்க ஹெல்ப் பண்றது உங்க அந்த மாதிரி ஒரு என் கூட நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது.
இட்ஸ் நாட் தட் நமக்கு பைசா வேணும், அம்யூனிஷன் வேணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்க வந்து மெனி பீப்புள், நம்ம வந்து வேக்சின் கொடுத்த பல கண்ட்ரிஸ் வந்து they have openly come out and supported us இந்த வாட்டி. ஸோ ஒரு குட்வில் அடிப்படையில் நமக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இட் பிளேட் அ லார்ஜ் ரோல் இன் இந்த நரேட்டிவ் டிஃபைன் பண்றதுக்கு உண்டான வேலைகளை பண்ணியிருக்கு. ஓகே, இதுல ராவோடைய ரோல் என்னவா இருக்கும்? ரா வந்து தொடர்ந்து இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டு வரத பாக்குறோம். உரி, புல்வாமா ரெண்டுத்திலுமே, பாலகோட் ரெண்டுத்திலுமே வந்து நம்மளுடைய ரா அசட்ஸ் இன் பாகிஸ்தான் பெரிய துப்பு கொடுத்து எங்க யார் இருக்கான்றத துப்பு கொடுத்தது புரிஞ்சுக்க முடியுது. அது வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டட் 3 இடம். பாலாகோட் ஸ்ட்ரைக்ன்றது முசாஃபராபாத், சோக்லி, அதே போல உங்களுக்கு வந்து பாலாகோட். இந்த முறை பார்க்கணும்னா 21 டார்கெட்டு, 9 டிஃப்ரெண்ட் பிளேசஸ், பிஓகே மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மெயின்லேண்டு. இது எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு துப்பு கிடைக்கணும், உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ரா பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கோ? ஆமா, இது வந்து நீங்க வந்து இந்த ஒரு செட் ஆஃப் டார்கெட்ஸ், இந்த இடங்களை மட்டும் சொல்றாங்க இல்லையா, இதை மட்டும் பார்க்க வேண்டாம். நான் முன்ன சொன்ன மாதிரி இப்ப பலுச்சிஸ்தான்ல என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப சிந்துல என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்தது நம்ம மத்த இந்த ஃபியூல் சப்ளைஸ் வந்து எங்கெந்தெல்லாம் வருதோ அங்க நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக்கா நம்ம வந்து அதை கன்வே பண்றோம். ஸோ இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து இட் இஸ் நாட் லிமிட்டட் டு பாகிஸ்தான். அது இந்த அன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, இது பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு கண்ட்ரி மேல நம்ம தாக்குதல் நடத்தல, அங்க இருக்கிற மக்கள் மேலேயும் நம்ம வந்து வீணா போய் நம்ம சொல்லல. இந்த தீவிரவாதத்து மேல அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி பண்றோம் பாருங்க, அதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட், அதுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் போச்சுன்னா அதை நம்ம பிளாக் பண்றோம். ஸோ அதுக்குண்டான நம்மளோட அப்ரோச்சே வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுலதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா ஆப்கானிஸ்தான்ல நம்ம நிறைய டிப்ளமேட்டிக் ஒர்க் இந்த மாதிரி நம்மளோட இந்த மாதிரி சப்போர்ட்ல நமக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து அவங்க தாலிபான் தான் நம்ம தீவிரவாதத்துக்கு அகேன்ஸ்ட் தான். பட் அவங்களோட இனியேட் வந்து பஷ்தூனிஸ்தான்ல அவங்களுக்கு கண்ணு, கைபர் பக்துன்குவா அந்த இடத்த அவங்களுக்கு கண்ணுங்கிறதுனால நீ என்ன இடத்துக்கு என்னைய தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து தாஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், ரஷ்யா, இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. இது எங்க போகுதுன்னா அட் சம் பாயிண்ட் நம்ம வந்து சைனாவை வந்து ரொம்ப பிஸியாக்கி விட்டுருவோம். சைனா வந்து இப்போ அடுத்தது வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுமா, பர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியல, அந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருவோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து சைனா வந்து தம் வேலையை பார்த்துக்குவோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம அவங்கள புஷ் பண்ணிடுவோம் அட் சம் பாயிண்ட். அது அங்கதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ரா வந்து இந்த டார்கெட்டை மட்டும் சொல்ல, இந்த டார்கெட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்னென்ன மாதிரி ஒரு ரிப்பர்கஷன் இருக்கும். நான் மட்டும் தனியாவும் இல்லை, அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, பிரெஞ்சு இருக்காங்க, ஆஸ்திரேலியன்ஸ் இருக்காங்க நம்ம கூட, அண்ட் யூகே இருக்காங்க. நேற்று நம்ம அந்த யூகே டீல் சைன் பண்ணியிருக்கோம். சைன் பண்ணது வந்து ஜஸ்ட் ஹவர்ஸ் பிஃபோர் திஸ் அட்டாக். அப்படி இருக்கும்போது யூகே வந்து வில் நாட் கம் அண்ட் டூ எனிதிங். அப்படி இருக்கும்போது யூகே யூஎஸ் சேர்ந்து ஆப்ரேட் பண்ற டிகோ கார்ஷியா, நம்ம கன்னியாகுமரிக்கு சவுத்ல, மால்டீவ்ஸ்க்கு சவுத்ல இருக்கிற மாதிரி, அங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்ப நம்ம சைனா நமக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அங்க நம்ம யூஎஸ் ஏர்கிராஃப்ட் இருக்கு, அவங்க வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே செகண்டரி, டெர்ஷரி டார்கெட்ஸ் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கோம். ஸோ இந்த நேரத்துல அவங்க எஸ்கலேட் பண்ணாங்கன்னா அவங்க கால், நம்ம எதுவும் பண்றதுக்கு இல்லை. இதுல வந்து ராவோடது வந்து நிறைய வந்து த்ரெட்ஸ் வந்து சொல்லாம நியூட்ரலைஸ் பண்ணிருக்காங்க. பல பேருக்கு விஷயம் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. நம்ம இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் இந்தியன் ஏஜென்சிஸ் ரொம்ப இன்காம்படென்ட் அப்படின்னு, அப்படியே நினைச்சுக்கிட்டோம். ஓகே, ஃபைனல் 2 கொஸ்டின்ஸ், 3 கொஸ்டினை கூட வச்சுக்கிறேனே. இன்னைக்கு இந்த அட்டாக் நம்ம பண்ணதன் மூலம் இது நாள் வரை இஸ்ரேல் ஒரு பெரிய இராணுவ பலத்தை கொண்டிருக்கும் நாடு, பெரிய ரஷ்யா ஒரு பெரிய இராணுவ பலத்தை கொண்டிருக்கும் நாடு, சீனா அப்படி, அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹை கேலிபர் விஷயத்துல நமது இராணுவம் பெரிய அளவுல
தியாகங்களை செய்து கடினமான டெரைன்ஸ்ல இருக்கக்கூடிய ராணுவம் படைகள்ன்றது புரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல இவங்க வந்து தொடர்ந்து இஸ்ரேல் இருக்கக்கூடிய விஷயமோ அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அந்த பெர்செப்ஷன் இதுலயோ இந்தியா வந்து அப்படி அந்த கேம்ல வந்து நம்மள எப்பவுமே ப்ரொபகண்டா வார்ஃபேர் மூலமாக தொடர்ந்து அமுக்கி வைத்திருந்தார்கள். இம்முறை நம்ம அதை உடைச்சுக்கிட்டு மேல வந்துட்டோம் நினைக்கிறீங்களா? என்னுடைய முதல் கேள்வி. லாஸ்ட் 2 questions to follow. ஓகே, ஸோ இப்போ இதனால் மட்டும் நம்ம வந்து 1971க்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கன்வென்ஷனல் வார் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பண்ணவே இல்லை. நம்ம எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் இருந்தது கிடையாது. டைரக்ட் இன்வால்வ்மெண்ட். ஈவன் IPKF வாஸ் ஆல்சோ லைக் அது வந்து ஒரு பீஸ் கீப்பிங் மிஷன் தான். அது வந்து அகெயின் ஒரு சப் கன்வென்ஷனல்னு சொல்லலாம். ஒரு டைரக்டா இரு நாடு மோதல் அப்படிங்கிறது இருந்தது கிடையாது 65க்கு அப்புறம், 71க்கு அப்புறம். 71க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 72ல ஷிம்லா அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் டைரக்ட் கான்ஃபிளிக்ட் அவாய்ட் பண்றதுக்கு பாகிஸ்தான் வென்ட் டு சப் கன்வென்ஷனல் வார்ஃபேர். இப்ப பாகிஸ்தானோட எல்லா கேப்பபிலிட்டிஸும் பாத்தீங்கன்னா ஒரு சப் கன்வென்ஷனல் வார்ஃபேர், அதாவது டெரரிசம், அப்புறம் வந்து அதாவது ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி கொல்லாம மத்த இதுல ஒரு ரயட்ஸ் அந்த மாதிரி எப்படி உங்களை ஒரு இந்தியாவை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போக்கஸ்ல தான் இருந்தது. அதனோட பிரதிபலன் தான் வந்து இன்னைக்கு அவங்களால வந்து ஒரு கன்வென்ஷனல் வாரை எதிர்கொள்றதுக்கு நிறைய தடைகள் இருக்கு. இன்னைக்கு இந்தியா கன்வென்ஷனல் வார் எஸ்கலேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா லாஸ்ட் பாலகோட்டா இருக்கட்டும், இல்ல ஊரிக்கு அப்புறம் நடந்த ஸ்ட்ரைக்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு சப் கன்வென்ஷனல் ரெஸ்பான்ஸ் தான் பை அ கன்வென்ஷனல் ஆர்மி. நம்ம வந்து கன்வென்ஷனல் ஆர்மி, அவங்க வந்து கன்வென்ஷனல் ஆர்மி தான். பட் ஆனா தே ஆர் வெரி பவர்ட் அண்ட் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஒரு சப் கன்வென்ஷனல் கேப்பபிலிட்டிஸ். நம்ம கிட்ட அது கிடையாது. நம்ம வந்து அப்படி பண்ணணுன்றது இல்லை. பிகாஸ் வி ஹாவ் அ என்ன சொல்றது, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. மக்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். நிறைய கமிட்டிஸ் இருக்கு, அதுக்கு பதில் சொல்லணும். ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு, பதில் சொல்லணும். பாகிஸ்தான்ல அதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அவங்க கண்ட்ரிய. நம்ம அந்த மாதிரி பண்ணல. இப்ப நம்ம வந்து கன்வென்ஷனல் ஆர்மி இஸ் ஃபைட்டிங் அ கன்வென்ஷனல் வார் அப்படின்னும் போது நம்ம இத்தனை நாள் சண்டை போட்டது இன்டர்னலா அடக்கி வச்சுட்டு இதை தாண்டாத, இதை பண்ணாத அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ அந்த விளக்கு நமக்கு கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு. இப்போ அதனால நம்ம வந்து we are fighting a conventional war. ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 1971 இது வந்து நம்ம கன்வென்ஷனலா நம்ம போய் சண்டை போடும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும் சார். அதாவது டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்கிறதுனால எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சேர்க்கணும், நிறைய லீகல் விஷயங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு கன்வென்ஷனல் வாருக்கு போக முடியும். நீங்க எடுத்த உடனே போயிட்டு நீங்க அவன் என்ன அடிச்சா நான் போய் அடுத்த நாள் அடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம இத்தனை நாள் மக்கள் கேட்டுருந்தாங்களா, 10 நாள் அளவுன இது 2 மாசம் 3 மாசம் கூட ஆகும். நிறைய பேர் இவர் நம்ம இதுல போட்டிருந்தாங்க. இந்திரா காந்தி வந்து 1971 வார் பண்ணும்போது 8 மாசம் ஆச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு இது. நம்ம வந்து 12 நாள் தானே வந்து, நம்ம எதுக்கு அவசரம் பண்ணணும்? நாம வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் கூட வெயிட் பண்ணிருக்கணும். தப்பு இல்லை, தப்பே கிடையாது. கன்வென்ஷனல் வார் அப்படின்னாலே நிறைய லீகாலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா someone is going to be held accountable for this. லாஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ணோம், நம்ம சரண்டர் பண்ணாங்க. சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள வந்து விட்டோம். நம்ம பொலிட்டிக்கலா நம்ம வந்து அவங்கள விட்டுட்டோம் 72ல அந்த ஷிம்லா அக்ரிமெண்ட்ல. அது விடாம இருந்திருக்கணும். அவங்கள வந்து அப்பயே நியூட்ரலைஸ் பண்ணிருக்கணும். அது நம்ம பண்ணாம விட்டது நம்ம தப்பு. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் செட்பேக்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப தாராளமான சொல்ல இருந்துட்டோம். அது வந்து இருந்திருக்க தேவையில்லை. அந்த சப் கன்வென்ஷனல் மோடுக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கன்வென்ஷனல் வரும்போது நம்ம அதே மாதிரிதான் சார் இருக்கும். அவங்களால அதை சேஞ்ச் பண்ண முடியல, கியரை மாத்தி இதுக்கு சேஞ்ச் பண்ண முடியல. அதனால they invested heavily on international relations, international PR, அதெல்லாம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. மீடியா ப்ரொபகண்டா, ஏன்னா இதெல்லாம் பண்ணா நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்ப அதெல்லாம் அவங்களுக்கு ஃபெயிலியர் வருது. இப்போ ஒண்ணு இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா their entire propaganda will fall down. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் see, I mean, அவங்க எப்படி பண்றாங்கன்ட்டு. ஓகே, என்னோட செகண்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் இதுக்கப்புறம் எஸ்கலேட் பண்ண வாய்ப்பு இருக்கா? அதான் நான் அப்போ சொன்ன மாதிரி அவங்க பண்ணா அவங்களுக்கு தான் சேதாரம். பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் சார், அவங்களுக்கு இன்டர்னல் ப்ரெஷர் வந்து அவங்க டொமஸ்டிக் ஆடியன்ஸ்க்கு வந்து
ஏதாவது ஒண்ணு சொல்லியே ஆகணும். நான் பண்ணிட்டேன் பாருன்னு போய் சொல்லியே ஆகணும். அது இப்ப சொல்லன்னு இப்ப அவங்க துடிக்கிறாங்க. அது லாஸ்ட் டைம் அதான் பண்ணாங்க. வித்தின் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க. அது கண்டிப்பா இந்த வாட்டியும் பண்ணுவாங்க. என்ன இன்னைக்கு பண்ண மாட்டாங்க, நாளைக்கு பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து நம்ம வச்சிருக்க அந்த போஃபோர்ஸ் மாதிரி ஆர்டிலரி கன்ஸ் வச்சு அங்கிருந்து ஒரு 80-90 கிலோமீட்டர் உள்ள இருந்து அவங்க அடிக்க சான்ஸ் இருக்கு. அப்படி பண்ணாலும் அவங்களுக்கு தான் சேதம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு இஷ்யூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஃபர்தரா நீங்க எஸ்கலேட் பண்ணீங்கன்னா நாங்க வந்து மிலிட்டரி டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் நம்ம வந்து டெரரிஸ்ட் டார்கெட் தான் சொல்லிட்டு இருந்தோம். சிவிலியன் டார்கெட் கிடையாது, மிலிட்டரி டார்கெட் கிடையாதுன்னு. இப்ப அடுத்த ரவுண்ட் நம்ம எஸ்கலேஷன்ல வந்து நீங்க இப்ப எஸ்கலேட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து மிலிட்டரி டார்கெட்டுக்கு போவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் அப்படி மிலிட்டரி டார்கெட்டுக்கு நம்ம போனோம்னா அவங்களுக்கு வந்து 3 பிரச்சனை வரும். ஒண்ணு, அவங்களோட மிலிட்டரி ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது, பலுச்சிஸ்தான்ல வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். சிந்துல நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்க இதனால மட்டும் நம்ம பார்க்காத விஷயம் வந்து சிந்து, பலுச்சிஸ்தான் மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் சிந்துல அதை விட தலைப்புற பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நான் அது வந்து இன்னும் கொஞ்ச நாள், ஒரு வாரம் 2 வாரத்துல உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ பிரேக்கிங் நியூஸ் நீங்க பேச வந்திருக்கு. பாகிஸ்தானுடைய ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு கீ செக்யூரிட்டி மீட்டுக்கு அப்புறம். அதுல சொல்லப்பட்டிருக்க தகவல் படி பார்த்தோம்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் have duly been authorized to undertake corresponding actions. தக்க பதிலடி நடவடிக்கைகளை பாகிஸ்தானுடைய படைகளுக்கு கொடுப்பதற்கு மொத்த உரிமையும் இருப்பதாக ஆத்தரைஸ்டு பண்ணப்பட்டிருப்பதாக பாகிஸ்தானுடைய பிரதமர் தலைமையில் நடந்த கீ செக்யூரிட்டி மீட்டுக்கு அப்புறம் வந்து இந்த உத்தரவு பட்டிருக்கு. ஸோ இங்கே யாருக்கு உத்தரவு போயிருக்குன்னு தெரியல. பிரதமர் சொல்லி தான் உத்தரவு வந்துச்சுன்னு தெரியும். அங்கே ஒரு ISI அங்கே இருக்கிற ஒரு ஜும்லா சர்க்கார்னா அது உண்மையான ஜும்லா சர்க்கார் அங்கே போயிட்டு இருக்கு. ஓகே, நான் அந்த சைடு போறதுக்கு பதிலாக இந்த எஸ்கலேஷனை தாண்டி முக்கியமான விஷயம் கேட்க இருப்பது, இந்தியா வந்து ரெடி ஃபார் கன்வென்ஷனல் வார்ஃபேரா? அதுதான் இப்ப நடந்திருக்கு. இப்ப நம்ம வந்து பண்ணிருக்கிறது வந்து அதுதான். இப்ப நம்ம வந்து ஒரு சப்கன்வென்ஷனல் அட்வர்சரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு எனிமிங்க. நம்ம வந்து கன்வென்ஷனல் ரெஸ்பான்ஸ் செமி கன்வென்ஷனல் எடுத்துக்க முடியாதா? இல்லை, செமி கன்வென்ஷனல் இல்ல. செமி கன்வென்ஷனல் ஒன்று கிடையாது, சப் கன்வென்ஷனல் தான் இருக்கு. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ண ஃபோர்ஸ் எல்லாமே வந்து லீதல் ஃபோர்ஸ். அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்போது இவங்க வந்து ஒரு சப்கன்வென்ஷனல் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், சரி அவங்க வந்து 4 கம்பெனி சோல்ஜர் வரும், ஒரு 200 பேர் வருவாங்க, வந்து ஒரு 50 பேர் அடிச்சுட்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க மிசைல்ஸை எதிர்பார்க்கலை. அண்ட் பஹாவல்பூரை நம்ம டார்கெட் பண்ணிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி நடந்தது 2022 பிரம்மோஸ் வந்து ஒன்னு ராஜஸ்தான்ல இருந்து ஃபயர் பண்ணோம். 72 செகண்ட்ல போச்சு. சோ அதனால வந்து அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்தது வந்து ஒரு சப்கன்வென்ஷனல் ரெஸ்பான்ஸ். நம்ம இப்போ வந்து ஒரு கன்வென்ஷனல் ரெஸ்பான்ஸ் கொடுத்த உடனே அவங்க வந்து கன்வென்ஷனலா இப்ப அவங்க வருவாங்க. அவங்க கியர் மாத்துறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போ வந்து அவங்க ரெஸ்பான்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க சார். ஆனா வந்து அந்த குவாண்டம் ஆஃப் ரெஸ்பான்ஸ், அந்த ஒரு இம்பாக்ட் அவங்களுக்கு இருக்குமா, அது வந்து அவங்க யோசிக்காம கொடுப்பாங்க. அதனோட ரெஸ்பான்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். செகண்டரி டார்கெட்ஸ் சொன்னேன் இல்லையா, அது அப்புறம் நம்ம அதுக்கு ஃபர்தரா அவங்க ஏதாவது ரிட்டாலியேட் பண்ணாங்க. டெர்ஷியரி டார்கெட்ஸ் 4 நாள் இந்த மாதிரி போகும். 4 நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபியூவல் கிடையாது. ஏன்னா சிந்துல இருந்து 1000 ட்ரக் மாட்டிட்டு இருக்கு கண்டெய்னர் சிந்து ஹைவேல. அதுல நிறைய ஃபியூவல் ட்ரக்ஸும் இருக்கு. அவங்களுக்கு ஃபியூல் வந்தா தானே போகும். அவங்களுக்கு வந்து டைரக்டா பஞ்சாபுக்கு வர்ற ஹைவேன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஹைவே தான். அந்த இண்டஸ்ட்ரி இருக்கு 2 பக்கம் சைடு, 2 பக்கம் ஹைவே இருக்கு. அந்த 2 ஹைவேமே பிளாக்ட். அவங்க எங்க வந்து ஃபியூல் இல்லாம என்ன பண்ண போறாங்க? திரும்ப நம்ம POW தான் பிடிக்க போறோம். அது எண்ட் ஆஃப் த டே அதான் நடக்க போகுது. அது ஒரு பக்கம். நமக்கு அவங்க வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னன்னா, டோட்டல் அவங்களோட ஆர்மி 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க மொத்தமே வந்து ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் அந்த ஏரியாவை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்மளோட ஜம்மு காஷ்மீர் அண்ட் நம்மளோட பஞ்சாப் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. நமக்கு அப்படி இல்லை. நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து குஜராத் ராஜஸ்தான்லயே நம்ம ஓபன் பண்ணலாம். வி ஹவ் ஓபன்ட். பஹாவல்பூர் வந்து ராஜஸ்தான் பார்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம வந்து கன்வென்ஷனலா நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கன்வென்ஷனலா சொல்லியாச்சு, நான் உன்னை அடிச்சாச்சு, இப்ப நீ என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோ அப்படின்னு. எஸ்கலேஷன் இஸ் தேர் கால். அவங்க எஸ்கலேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தான் சேதாரம்.
அந்த மாதிரி போகும். இப்போ அவங்க எஸ்கலேட் பண்றேன்னு நியூஸ் சொல்றீங்க. ஸோ ஐ மீன் நல்லது அவங்களுக்கு. ஐ மீன் 4 நாள் சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபியூவல் இருக்காது. அப்புறம் யார் ஃபியூவல் சப்ளை பண்ணான்னு பார்ப்போம். இந்தியன் நேவி வேற அங்க பேட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ குட் லக் டு தெம். குட் லக் டு தெம் அதோட நின்றுமா என்ன? அவங்களோட எஸ்கலேஷன் அப்படின்றது இது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றத தாண்டி ஆப்ரேஷன் சாரதா பீடு வரைக்கும் போகுமோ? பிஓகே ரெக்ளமேஷன் சார் இப்போ நம்ம பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேட்டட் ரெஸ்பான்ஸ். லார்ஜர் பிக்சர் வந்து எப்பவுமே வந்து சித்ரால் வந்து நம்மளோட இந்தியா மேப்ல இல்ல. பட் ஆக்சுவலி வந்து இட் இஸ் ஹிஸ்டாரிக்கலி ஆர் டெரிட்டரி. ஸோ சித்ரால் அண்ட் பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர், கில்கிட் பால்டிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிளஸ் இது எல்லாம் இங்க இந்த டார்கெட்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கன்ஃபார்ம்டா நமக்கு தெரியறதுக்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் ஆகும். வந்ததுன்னா வில் கோ ஃபுல் த்ராட்டில். அது செகண்டரி டெர்ஷரி டார்கெட்ஸோட நிக்காம அதுக்கு மேலேயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வாட்டி நம்ம வந்து மொத்தமா பிஓஜேகே ஃபுல்லா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டைம் அஹெட் ஆஸ் வெல் அஸ் ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய நேரம். ரொம்ப நன்றி திரு ஸ்ரீதரன் அவர்கள். இத்தனை நம்மோடு இருந்து ரொம்ப டீட்டெயில்டாக பல விஷயங்கள் குறித்து பேசியதுக்காக மிக்க நன்றி. நன்றி சார்.